ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் வாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்யுங்கரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 15/3/2026 13/4/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த மாதத்தினுடைய பலன் அப்படின்னு சொல்லும்பொழுது, இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய என்னென்ன விசேஷ நாட்கள் இருக்குது, அது தவிர இந்த மாதத்தினுடைய கிரகங்களினுடைய சாரங்கள் என்னென்ன மாற்றங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் வருஷப்படுத்தி. இப்போது மாதம் பிறக்கும் பொழுது பார்த்தாலேயானால் காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசியான மிதுனத்தில் குரு வக்ரகதியில் இருக்கார். 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மத்தில் கேது, ராகு 11ஆம் இடம் காலபுருஷ தத்துவத்தில் 11ஆம் இடத்துல இருக்கார். அதாவது கும்பத்தில் அவரோடு சேர்ந்து செவ்வாயும் புதனும் சேர்ந்து இருக்கார். 12ஆம் இடம்னு சொல்லக்கூடியது சூரியன், சனி, சுக்கிரன் 3 கிரகங்கள் மீனத்தில் இருக்கா காலபுருஷ தத்துவத்தின் 12ஆம் இடத்துல. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னா, முதல் மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது 17/3/2026 வக்ரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியிலிருந்து அவர் வக்ரகதியிலிருந்து மாற்றமாகி நேர்நிலைக்கு வரார். அதனால் குரு வக்ர நிவர்த்தி ஆகுது. அது தனியாக வீடியோ போடுறோம், அதையும் பாருங்கள். உங்களுடைய இந்த மாதத்தில் மாற்றம் வேறு என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, 27/3/2026 சுக்கிரன் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வரார். 1/4/2026 அதாவது மாதம் பிறந்து ஒரு 15 நாளில் பார்த்தோம்னா செவ்வாய் 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்துக்கு வரார். புதன் 6/4/2026 அன்னைக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்தோம்னா 18/3/2026 அன்றைக்கி அதாவது பங்குனி அமாவாசைக்கு அடுத்த நாள் 19ஆம் தேதி அன்றைக்கி தெலுங்கு வருட பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய யுகாதி. தெலுங்கு, கன்னடம் இவாளுகெல்லாம் வருஷம் பிறகுறது. அதாவது அந்த பொதுவாகவே அவங்களுக்கு மாதம் அமாவாசைக்கு அடுத்த நாள்லேருந்து ஆரம்பிக்கும். அதனால் ஒரு வருஷம் முடிஞ்சு அமாவாசைக்கு அடுத்த நாளான சித்ரா அப்படின்ற சித்திரை மாதம் அவளுக்கு பிறந்துடுறது. அதாவது 19ஆம் தேதி அன்றைக்கி. அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் 27/3/2026 அன்றைக்கி ஸ்ரீராமநவமி. ஏன்னா அதிலேருந்து 9ஆவது நாள் 19ஆம் தேதியிலேருந்து ஒரு 8 நாளில் பார்த்தோன்னா நவமி வரும். அது ஸ்ரீராமநவமி. இது சந்திரமானம், அதாவது சூரியமானம் சந்திரமானம்னு இருக்குது. நம்ம சூரியமானத்தினுடைய வழிகாட்டுதலின் பிரகாரம் சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறத வச்சு தான் நம்ம மாதத்தை எடுக்கிறோம். அவங்க அமாவாசை எடுத்து அமாவாசைக்கு அடுத்த நாளை மாதமாக கொண்டாடுறாங்க. அதனால் அதாவது நவமி, அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாள் யுகாதி வருஷம் பிறந்து அதிலிருந்து அவங்களுக்கு சித்ரா மாதம்னு பேர். அதனால் 9ஆம் நாள் அவங்களுக்கு நவமி, ஸ்ரீராமநவமி அந்த காலகட்டத்தில் வர்றது. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த மாதம் பங்குனி உத்திரம் 1/4/2026 மிகவும் விசேஷமான நாள். அதாவது ஸ்ரீரங்கம் தாயார் பெருமாள் சேர்த்தி உற்சவம்லாம் நடக்கும். அது முருகப்பெருமானுடைய திருமண கோலம் இதெல்லாம் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஏற்றமான காலகட்டம். இந்த மாதத்தில் வரக்கூடியது மற்றொரு விசேஷம் என்னென்னா 30/3/2026 அன்றைக்கி மகாவீர் ஜெயந்தி. தர்மத்தை போதித்த ஒரு மிகப்பெரிய மகான். வடநாட்டில் மிகவும் இந்த ஜெயின்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இது பண்ணக்கூடியது. சரி, இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த மாதத்தில் உங்களுக்கு யாருக்காவது அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா என்னுடைய மொபைல் கீழே ஸ்க்ராலிங்கில் இருக்கும் மொபைல் நம்பர், அதுக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், இந்த மாதிரியான குறிப்புகளை எனக்கு கொடுங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தையும் போட்டுட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு தரேன். சந்தி முதல்ல இருக்கான்னு பார்க்குறேன். அதாவது நட்சத்திர சந்தி, லக்ன சந்தி, பாத சந்திகள் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு டிசைன் பண்ணிவிட்டு நம்ம உங்களுடன் உரையாற்றுறேன். இந்த மாதம் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன் அப்படின்றத
இப்போ பார்க்கலாம். மீனம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு. இந்த மாதத்தில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா, உங்களுடைய ராசிநாதன் வக்கர நிவர்த்தி அடைகிறார். ஒரு நல்ல ஏற்றமான காலம். என்ன அப்படின்னா, 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் வரும். புதிய செலவுகள், சுப செலவுகள் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு சூரியன், சனி மற்றும் சுக்கிரன் 3 பேர் உங்கள் ராசியில் இருக்கார். சுக்கிரன் உச்சம் பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம். அதாவது 3, 8 அதிபதி உச்சம் பெறார். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்பு, வெளிநாட்டிலிருந்து திடீர் பணயோகம் அது வரக்கூடிய காலகட்டமாக அமையும். அரசாங்கத்தின் மூலியமாக சூரியன் சனி சேர்க்கை இருக்கிறதுனால அரசாங்கத்தின் மூலியமாக நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு ரிவார்டு வரக்கூடிய வாய்ப்பு. எப்போ அப்படின்னா 27/3/2026க்குள்ளே, ஏன்னா சுக்கிரன் இருக்கிற வரலும் தான் அந்த சூரியன் சனியும் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கும். அதற்கு பிறகு பார்த்தேனால் சூரியன் சனி தனித்து இருக்கக்கூடிய காலகட்டம் உடல் நலத்தில் சற்று பின்னடைவை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தீர்க்கமான சிந்தனை இருக்காது. எந்த ஒரு விஷயத்திலையும் பயங்கர கன்ஃபியூஷன் இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஆளுமை இருக்கக்கூடிய திறன் இருந்தாலும் அதில் மிகப்பெரிய பிரச்சனைக்கும் சவாலை எதிர்கொள்ள வேண்டிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? 6ஆம் அதிபதி ராசியில் இருக்கார். 6ஆம் இடத்துலையும் கேத்து இருக்கார். உடல்நிலையில் பின்னடைவு, ஜென்ம சனி வேறு, மென்டல் டிப்ரெஷன், மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் கொஞ்சம் மன அழுத்தங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையாக இருக்கிறது நல்லது. மனசை லேசாக வச்சுக்கிறது ரொம்பவுமே நல்லது. எந்த விஷயத்தையும் மைண்டில் ஏற்றின்னு போய் ரொம்ப ப்ரெஷரில் போகாததுக்கு நல்லதாக இருக்கும். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, செவ்வாய், புதன், இந்த 3 கிரகங்கள் தூக்கம் வராமல் தடுக்கக்கூடிய கிரகங்கள். உங்களை தூங்க விடாத அளவுக்கு மனசில் சஞ்சலத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. 12ஆம் இடத்துல ராகு வெளியூர், வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும். 2ஆம் அதிபதியான செவ்வாய் 12ல் இருக்கிறதுனால உங்களுக்கு நிச்சயமாக செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். குரு பார்வையினால் செலவுகள் சுப செலவுகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும். இருந்தாலும் செலவுகள் நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு, அதீதமான செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு, புதியதாக வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் போகிறார். அதாவது எப்போ 27/4/2026 அன்றைக்கி 2ஆம் இடத்துக்கு சுக்கிரன் மாறுறார். இது ஒரு நல்ல ஒரு விசேஷம். 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால பேச்சு திறன் மூலியமாக எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். இருந்தாலும் உடல் நலத்திலையும் மனசளவில் சற்று பிரச்சனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். மனசளவில் சற்று பயங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 6ஆம் அதிபதியான குரு உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால பேச்சின் மூலியமாகவும் சரி, உங்களுடைய எந்த ஒரு நிலைப்பாட்டிலும் பிரச்சனைகள் சேரக்கூடிய காலகட்டம். பொறுமையாக எந்த விஷயத்தையும் கையாளுறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்களேனால் ராசியிலேயே சூரியனும் சனியும் இருக்கார். செவ்வாயும் ஜாயின் பண்ணுறார். எப்போது? 1/4/2026. 1/4/2026 கொஞ்சம் மன கிளேசங்கள், மனசில் பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகவே ஓடக்கூடிய வாய்ப்பு. இருந்தாலும் செவ்வாய் சூரியனுக்கு நல்ல ஒரு வீடு, மீனராசி குருவினுடைய வீடுன்றதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். தீர்க்கமான சிந்தனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் சனியினுடைய தொடர்பு இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலையும் சற்று தடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதனும் சேர்றாருங்க. எப்போது? 6/4/2026 குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகம் வர்றதுனால எல்லா விஷயமும் மாறக்கூடிய வாய்ப்பு. பிரச்சனைகள் எல்லாமே சுமூகமாக தீரக்கூடிய வாய்ப்பு. தீர்க்கமான சிந்தனை வரக்கூடிய வாய்ப்பு. உங்களுக்கு புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறத சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். 17ஆவது நட்சத்திரத்தை வதை நட்சத்திரம்னு சொல்கிறோம். அதாவது பகை நட்சத்திரம்னு கூட சொல்லலாம். இந்த நட்சத்திரத்தில் போய் சந்திரன் நிற்கும் பொழுது உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் வரும். அந்த காலகட்டத்தை புதுசாக புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒரு வேளை பண்ண வேண்டி இருந்தது. ஆனால் சந்திரனுக்குண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய
அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் போய் தயிர் அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு வரக்கூடிய எல்லா விஷயங்களில் தடங்கள் எல்லாமே சந்திராஷ்டமத்தின் மூலமாக வரக்கூடிய தடங்கள் நிச்சயமாக நீங்கும். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மீனராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு, மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ஆளுமை, உங்களுடைய தான் என்ற கௌரவம் எல்லாம் சற்று குலையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. செலவுகள் சுப செலவுகளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் உண்டு. தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய மாற்றங்கள் உண்டு. எப்போது 6/4/2026 மேலே பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம், எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு சந்தோஷமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் எல்லா விதமான வெற்றிகளும் வரும். இருந்தாலும் ஜென்மத்தில் சனி இருக்கிறதுனால எல்லா தடங்கல்களும் சேர்ந்து வரும். அதனால் ரெண்டுத்தையுமே ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி போகிறது, மென்டல் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காமல் பொறுமையாக போகிறது ரொம்பவுமே நல்லது. இந்த மாதம் உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம தினம்னு சொல்லக்கூடியது 3ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரலும், ஏப்ரல் 2026 வரல மாதத்தில், அதாவது ஏப்ரல் 2026. இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை. அப்படின்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போய் வழிபட்டு வாங்கும். தட்சிணாமூர்த்தியை போய் வழிபட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் வரும். வியாழக்கிழமை சாயந்தரம் அதாவது வியாழக்கிழமை கார்த்தால 6 to 7 இந்த குரு ஹோரை இருக்கும். அந்த காலகட்டத்தில் போய் தட்சிணாமூர்த்தியை சேவிங்க. இல்லைன்னா குரு பகவானுக்கு உண்ட காயத்ரி மந்திரம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அதில் போய் குரு காயத்ரி மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க. 3 தடவையாவது சொல்லுங்க. இந்த மூக்கு கடலை சுண்டல் கொஞ்சம் விநியோகம் பண்ணுங்க. அதாவது பிள்ளையாருக்கு வச்சுட்டு தானம் பண்ணுங்க எல்லாருக்கும். அது உங்களுடைய வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் நிச்சயமாக கம்மி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.